ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி சேனல் என்ன செய்யலாம்னா சூப்பராக சுவையான அருமையான ஒரு ஜவ்வரிசி சேமியா வச்சு பாயாசம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாயாசம் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஜவ்வரிசியை அளவு வந்து ஒரு 100 கிராம் அளவு இது இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இது குடிக்கிற தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் சீக்கிரமாக செய்ய முடியும் பாயாசம். பாருங்கள், இப்போ நல்லா கழுவியாச்சு. இப்போ தண்ணி நம்ம இதில் இந்த அளவுலேயே 1 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஊறத்துல நம்ம பால்லாம் காய்ச்சிக்கிட்டு முந்திரியெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பால் காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், 1 டம்ளர் அளவுக்கு. பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிடுது. நம்ம இது இறக்கிட்டு இப்போ ஆற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரத்தை ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து 1/2 லிட்டர் அளவு தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம அதில் ஜவ்வரிசி சேர்த்து வேக வச்சிடலாம். அப்படியே மூடிடலாம். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை தண்ணி நல்லா ஊறிடுது. பாருங்கள், இந்த மாதிரி ஊற வச்சு போட்டோம்னா கொஞ்சம் ஓரளவு ஊறிடுது. பாருங்கள், இப்போ இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதிக்க வச்சு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இது நம்ம இந்தமாதிரி ஃபாஸ்ட்டாக தீ வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, இது குடிச்சிடும். அதனால் கிண்டி விட்டுனே இருக்கணும். இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கிற இதெல்லாம் நல்லா கண்ணாடி மாதிரி வேகணும். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். இது வந்து பக்கத்து ஸ்டவ்வில் போட்டுடலாம், வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சேமியெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இப்போ நான் 10 முந்திரி உடச்சி வச்சதை அதில் போட்டுக்கலாம். முந்திரி பாதி சிவந்ததும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ திராட்சை சேர்த்துக்கலாம். பாருங்கள், 5-6 திராட்சை தான், புளிக்குன்றதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். திராட்சை முந்திரி ரெடி ஆகிடுச்சு. திராட்சை பலூன் மாதிரி இப்படி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், இது ஓரமாக வச்சுட்டு இந்த பேன்லேயே நம்ம இந்த நெய்லேயே சேமியா வறுத்துக்கலாம். 100 கிராம் அளவு தான் இது. இது வறுத்த சேமியா தான் போட்டிருக்கோம் கவரில். இருந்தாலும் நம்ம ஒரு வறுத்து போட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் இதை வறுத்துருக்கேன். லேசாக வறுத்தா போகலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு இந்த ஜவ்வரிசியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி 1/4 பாகம் வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சு அந்த சேமியா அதில் போட்டுக்கலாம். சேமியாவும் ஜவ்வரிசியும் வேகிறதுக்கு 2 ஈக்குவலாக வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த டைமில் இதை போட்டுருணும். நான் ஒன்று கொஞ்சம் கிட்ட இருந்து பார்த்துக்கணும். பாருங்கள், கண்ணாடி மாதிரி இப்போ ஜவ்வரிசி வந்துச்சு, சேமியாவும் வந்துடுது. இப்போ நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்படி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம 100 கிராம் சேமியா 100 கிராம் ஜவ்வரிசி போட்டிருக்கோம். இந்த 300 கிராம் அளவு சர்க்கரை இதில் போட்டுடலாம். பால் ஊற்றுவோம்ல, அதெல்லாம் கரெக்டாக இருக்கும்.
ஏலக்காய் ஒரு 1/2 ஸ்பூனு சர்க்கரையில் அரைச்சது சேர்த்து இப்போ நம்ம இதில் பால் சேர்த்துடலாம். பால் ஏடு இருக்கும், அதனால் வடிகட்டி தான் சேர்க்கணும். இது பார்க்க தான் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. இது இன்னும் நேரம் ஆனால் ஆறிட்டோன்னே திக்னஸ் ஆகிடும். பாயாசம் ரெடி. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் சேர்த்துக்கலாம். பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கி வச்சிடலாம். இப்போ நான் ஒரு கிணத்துல ஊற்றி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த திக்னஸ் இது இன்னும் திக்னஸாக ஆகிடும் இருக்க. சேமியா ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.